அப்பக்கோவை செடிக்குங்க மண் கலவைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக மண் கலவையில் எதுவும் போட வேண்டியதில்லை. தோட்ட மண் இருந்தால் போதும். நான் இப்போ என்ன சுத்தப்படுத்திகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கல் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இப்போ செடி வைக்க போகிறேங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்பக்கோவை செடி பார்த்திங்கன்னா கிழங்குலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணது கொடியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் தாங்க நான் வைக்கிறேன். நான் இதிலேருந்து தான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதுங்க. மாடி தோட்டத்தில் இது சுலபமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி தாங்க இது. ஆமாங்க, இது மூலிகை செடி. நம்ம சேனலில் மூலிகை செடி பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூலிகை செடியோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாங்களா? இது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பசிக்காத குழந்தைங்களுக்கு இதை துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா